அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரி. ஷேர் வாட் யூ நோ எனும் என்னுடைய யூடியூப் சேனலில் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகும் தகவல் how to check or find the GST identification number by using PAN. PAN நம்பரை உபயோகப்படுத்தி எப்படி GST நம்பரை சரிபார்த்து கொள்ளலாம் அல்லது தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு டவுட், நான் செய்கிற 10 சேலில் ஒரு சேல் ரிலேட்டடாவது பில்லிங் டைமில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து கால் பண்ணி இந்த கஸ்டமர்கிட்ட ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி என்னுடைய கஸ்டமருக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறேன். ஏன்னா PAN இஸ் ஒன் ஆஃப் த மெயின் டாக்குமெண்ட்ஸ் டு ரெஜிஸ்டர் த ஜிஎஸ்டி. டு யூ நோ த ஃபார்மேட் ஆஃப் ஜிஎஸ்டி? எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே கொடுத்துருக்க ஜிஎஸ்டி ஐடென்டிஃபிகேஷன் நம்பரில் இருக்க 15 லெட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் ரெஃபர்ஸ் த ஸ்டேட் கோட் அண்ட் அடுத்து இருக்கும் 10 லெட்டர்ஸுமே PAN தான். அப்போது PAN வச்சு ஜிஎஸ்டின்னு தெரிஞ்சுக்க முடியாதா? உங்கள் கஸ்டமருடைய ஜிஎஸ்டி அண்ட் PAN இரண்டையும் கம்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த தகவலை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் கம்ப்யூட்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைல்லையே நீங்கள் சர்ச் பண்ணலாம். குரோம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு எந்த ப்ரௌசர்லையும் இந்த தகவலை சர்ச் பண்ணலாம். இப்போது குரோம் ப்ரௌசரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக சர்ச் பாக்ஸில் gst.gov.inன்னு டைப் பண்ணுங்கள். இப்போது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸினுடைய அஃபிஷியல் வெப் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் சர்ச் டேக்ஸ் பேயர்ஸ் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணுங்க. இங்கே சர்ச் பை ஜிஎஸ்டி, சர்ச் பை PAN அப்படின்னு மல்டிபிள் சர்ச்சிங் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் நான் செலக்ட் செய்ய போகிறது சர்ச் பை PAN. உங்ககிட்ட இருக்கிற PAN நம்பரை பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேப்சாவை டைப் பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் பண்ண PAN உபயோகப்படுத்தி ஜிஎஸ்டி வாங்கியிருந்தாங்கன்னா அது தொடர்புடைய ஜிஎஸ்டி பற்றிய டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்பிளே ஆகும். தென் நீங்கள் அந்த ஜிஎஸ்டினை கிளிக் செய்தால் இன்டைரக்டாக சர்ச் பை ஜிஎஸ்டின் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இப்போது இந்த விண்டோவில் கேப்சாவை மட்டும் டைப் பண்ணுங்கள். நவ் யூ கேன் கெட் ஆல் டீட்டெயில்ஸ் ரிலேட்டட் டு த ஜிஎஸ்டி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வித் த ஹெல்ப் ஆஃப் PAN. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் கொடுத்துருக்க உங்களுடைய கஸ்டமர் அல்லது சப்ளையருடைய ஜிஎஸ்டி தொடர்பான லீகல் நேம், ட்ரேட் நேம், எஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிஸ்னஸ், டைப் ஆஃப் டேக்ஸ் பேயர், முக்கியமாக நீங்கள் சர்ச் செஞ்ச ஜிஎஸ்டியினுடைய ஸ்டேட்டஸ் ஆக்டிவா அல்லது இன்ஆக்டிவா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது அனதர் எக்ஸாம்பிள், அகெயின் நான் சர்ச் டேக்ஸ் பேயர் அப்படிங்கிற டேபை செலக்ட் பண்ணுறேன். நவ் சர்ச் பை PAN அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுறேன். இப்போது PAN பாக்ஸில் நம்பரை டைப் பண்ணுங்கள். தென் கேப்சாவை டைப் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு மற்றொரு PANனுடைய ரிசல்ட் கிடச்சிருக்கு. இப்போ இருக்கிற ரிசல்ட் நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிற வேர்ட் அப்பியர் ஆகுது. விச் மீன்ஸ் இந்த PANனுக்கு கீழ் எந்த ஜிஎஸ்டினும் ரெஜிஸ்டர் ஆகவில்லை அப்படின்னு உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். பட் ஒரு கண்டிஷன், நீங்கள் டைப் பண்ண PAN நம்பர் இன்கரெக்டாக இருக்கக்கூடாது. ப்ராப்பராக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் PANனை டைப் பண்ணுங்கள். அகெயின் நீங்கள் நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிறத ரிசல்ட்டை திரும்பவும் வந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த PANனுக்கு கீழ் எந்த ஜிஎஸ்டினும் ரெஜிஸ்டர் ஆகவில்லை அப்படின்னு உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இனி புக்கிங் டைம்லேயே நீங்கள் உங்களுடைய கஸ்டமருக்கு ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக செக் பண்ணலாம் இல்லையா? இந்த தகவல் எல்லா துறை சார்ந்த நண்பர்களுக்கும் உதவியாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த தகவலை உங்களுக்கு தெரிந்தவர்களும் தெரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா ப்ளீஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புவனேஸ்வரி. நன்றி.